வணக்கங்க. நம்ம இன்னைக்கு அறுசுவை அடிசில்ல பேபிகார்ன் சூப்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோங்க. இது ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஆரோக்கியமான சூப்பு தாங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளார வாங்க. நான் இது செய்யறதுக்காக 100 கிராம் பேபிகார்னும் 100 கிராம் மஷ்ரூமும் எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் எந்த டைப் ஆஃப் த மஷ்ரூமும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பேபிகார்ன் எவ்வளோ பேர் சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம முதல்ல இந்த பேபிகார்னை நல்லா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. இது கழுவுனதுக்கு அப்புறம் நம்ம சூப்புக்கு போடுறதுக்காக அப்படியே போட்டுற முடியாது. அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மொத்தமாக இல்லாமல் கொஞ்சம் மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும். நம்ம வேகமாக செய்யக்கூடிய சூப்பு தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். நம்ம வட்ட வடிவமாகவும் நீல வடிவமாகவும் நான் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இதே மாதிரியே நம்ம காளானையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. காளான் மேலே இந்த மாதிரி வலுவலுப்பாக இருக்கும். இதுக்கு மேலே இருக்கிற இடத்துல அதை நல்ல வலுவலுப்பாக இருக்கிற இடத்துல லைட்டாக சுரண்டி விட்டு கழுவிக்கோங்க. ரொம்ப கத்திலெலாம் எடுத்து வச்சு எடுத்துட வேணாம். அப்படி எடுத்துட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் லைட்டாக சுரண்டி விட்டுட்டு கழுவிட்டு இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாங்க. இதுவும் நீங்கள் பேபிகார்ன் எப்படி நறுக்குனீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நறுக்கி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப மெல்லிஸாக இருக்கனால சீக்கிரமாகவும் வெந்துடும். அதனால் உங்களுக்கு நீட்டமாகவோ இல்லை சின்னதாகவோ வேணுன்றதை பொறுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி நான் கேரட் ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேங்க. ஒரு கேரட் எடுத்தால் போதும். அதையும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுட்டேன். நான் 3 நறுக்கி எடுத்ததுக்கப்புறம் நான் இது கூடயே இஞ்சி பூண்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. நான் அதுக்காக 5 பல் பூண்டும் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சும் எடுத்துக்கிறேங்க. இது நல்லா இந்த மாதிரி இடிகளில் போட்டு இடித்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது சூப் செய்கிறதுக்காக ஒரு வாணலில் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கோங்க. நல்லா வெண்ணெய் உருகினதுக்கு அப்புறம் இதில் இஞ்சி பூண்டு விழுது நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடித்து வச்சுருக்கேன். நான் அதை சேர்த்து இதனோட நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விடுறேங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பேபிக்கான முதல்ல சேர்த்திக்கலாம். இதை மட்டும் சேர்த்து நல்லா அந்த வெண்ணெயோட வாசமும் இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லும் அதில் நல்லா இறங்குற அளவுக்கு ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டுருங்க. இந்த அளவுக்கு பெரட்டி விட்டதுக்கு அப்புறம் இப்போது நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கான வெங்காயம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 1/4 வெங்காயம் போதும். பெரிய வெங்காயத்தில் ஒரு 1/4 வெங்காயம் மட்டும் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதோட கிளறி விடலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. சும்மா அந்த வெண்ணெயோடு சேர்த்து வதக்கி விட்டிங்கன்னா போதும். இந்த சமயத்தில் நம்ம கேரட்டையும் சேர்த்துக்கலாம். கேரட்டும் நம்ம பொடியாக தான் நறுக்கிருக்கோன்றதுனால ரொம்ப நேரம் இதை வதக்கி விட தேவையில்லை. லைட்டாக அதில் வதக்கி விட்டிங்கன்னா போதும். இப்போ கேரட் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காளானையும் நம்ம சேர்த்திக்கலாங்க. நம்ம இது எல்லாமே பொடியாக நறுக்கிருக்கிறதுனால ரொம்ப நேரம் இதை வதக்கணுன்ற அவசியமும் இல்லை. அதே மாதிரி ரொம்ப நேரம் வேகவும் விட தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வேக வைக்க போகிறோம். காயெல்லாம் போட்டு வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நான் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் உப்பு போட போகிறேன். நிறைய உப்பு தேவையில்லைங்க. ஏன்னா எப்போவுமே அந்த பேபிகார்ன்லேயும் காளான்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்க மாதிரியே இருக்கும். நிறைய உப்பு போட்டுறாதீங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதுங்க. பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து நீங்கள் காயை கொஞ்சம் கிளறி விட்டிங்கன்னா அதில் ஏற்கனவே நம்ம ஊற்றின தண்ணியோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும். ஏன்னா காளான்லேருந்து தண்ணி வடியும். இப்போ பார்த்திங்கன்னா கேரட்டு கொஞ்சம் நல்லா மசிகிற அளவுக்கே வெந்திருக்கும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அதெல்லாம் இனிமேல் சேர்த்திக்கலாம். நான் இப்போ 3 பேருக்கான சூப்பு வைக்க போகிறேன். அதனால் 3 கப் அளவுக்கான தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் எவ்வளோ பேருக்கு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா கொதிக்க விடணுங்க. இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இது ஒரு கொதி வரணும். நான் அதுக்காக மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுறேங்க. இதுவும் ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா கொதித்து வந்துடும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி கொதித்து வரணுங்க. அப்போ தான் உங்களுக்கு காயும் வெந்திருக்கும். சூப்பில் அந்த காயோட இதெல்லாம் இறங்கியிருக்கும். இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் உங்களுக்கு தேவைன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்திக்கோங்க.
சேர்த்து விட்டுட்டு கிளறி விடுங்க. இது பாருங்கள், இப்போ வந்து சூப் வந்து ரெடியான மாதிரி தான் இருந்தாலும் இதோடையும் குடிக்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் டெக்ஸ்சர் வேறு மாதிரி நல்லா கொல கொலன்னு வரணும். நார்மலாக ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரி சூப் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுட்டு அதை இந்த கொதிக்கிற சூப்போடு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கிளறி விட்டிங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே சூப் வந்து நல்ல டெக்ஸ்சர் வந்துடும். நல்லா கொஞ்சம் கொல கொலன்னு வந்துடும். நீங்கள் ஊற்றி கிளறி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கொதி வரணுங்க. அந்த கொதி வரும்போது நீங்கள் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதோடையே நீங்கள் சூப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்திக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேங்க. இந்த ஜீரகத்தூள் உங்களுக்கு சூப்புக்கு நல்ல மனம் கொடுக்குங்க. அதுக்காக தான் நம்ம ஜீரகத்தூள் கடைசியாக சேர்த்துறோம். முன்னாடியே சேர்த்துனிங்கன்னா நம்ம குழம்புக்கு சேர்த்துற மாதிரி தாங்க. ஆனால் சூப்பில் எப்போவுமே நீங்கள் கடைசியாக கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்து கொடுத்திங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். குடிக்கிறதுக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. இது சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு கப்பில் போடும் போது நீங்கள் கொஞ்சம் வெண்ணெயும் அதுக்கு மேலே கொஞ்சம் மிளகுத்தூளும் தூவி கொடுத்திங்கன்னா சூப்பு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சூப்பை ரெடி பண்ணி குடிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுத்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.